இந்த வீடியோல Next.js-க்கான செட்டப் என்விரான்மெண்ட் அதுக்கப்புறம் ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து Node.js ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க மிஷின்ல Node.js இன்ஸ்டால் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வந்து எடிட்டர் அப்படிங்கிறப்போ ரொம்ப பாப்புலரான எடிட்டர் விஷுவல் ஸ்டுடியோ கோட். விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இன்னொரு அடிஷனல் என்ன அப்படின்னா ரீசெண்டா GitHub Copilot அதாவது கோடிங் அசிஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ண முடியும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. இதுக்கு முன்னாடி இது வந்து பிரீமியமா இருந்துச்சு, இப்போ வந்து ஃப்ரீயா இருக்கு. இந்த Next.js டுட்டோரியல் சீரிஸ்ல நான் சில இடத்துல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கோடிங் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ Next.js ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Next.js org. ஸோ கரண்டா நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது 15th வெர்ஷன் Next.js இருக்கு. இந்த டுட்டோரியலை கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு கெட் ஸ்டார்டட் அப்படி இல்லைன்னா இங்கேயே நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட்ஸ் npx create dash next dash app at latest இருக்கும். இன்னும் டீட்டெயிலா வேணும்னா கெட் ஸ்டார்டட் கொடுங்க. ஸோ கொஞ்சம் நீங்க வந்து இந்த பேஜுக்கு கீழே போனீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் கைடு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு Next.js 15th ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா உங்க மிஷின்ல Node.js 18.18 இருக்கணும். ஸோ நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு node dash dash version npm dash dash version ஸோ செக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு Next.jsங்கிறது வந்து 18.18 இருக்கணும். என்னோட மிஷின்ல 20.18 இருக்கு. ஒருவேளை உங்களது வந்து 18க்கு பிஃபோரா இருந்தா Node.js அப்டேட் பண்ணுங்க. அதர்வைஸ் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் கூட பண்ணீங்க. அடுத்தது உங்க மிஷின் மேக்கா இருக்கலாம், விண்டோஸா இருக்கலாம், லினக்ஸா இருக்கலாம், எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் லைன் என்ன பார்த்தீங்கன்னா npx create dash next dash app. ஓகே, இதை நான் காப்பி பண்ணிட்டு ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோல்டர்ல ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நியூ டெர்மினலில் போயிட்டு நான் இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில சீக்வன்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கேட்கும். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம், ஸோ நீங்கள் வந்து டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறீங்களா, ESLint, Tailwind CSS, ஆப் ரவுட்டர், இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வாக் த்ரூ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் செக்ஷனில். சில இது வந்து நம்ம வந்து இப்போ இமீடியட்டாக என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் டர்போ பேக் இதை வந்து நம்ம எனேபிள் பண்ண போகிறதில்ல. இம்போர்ட் ஏலியாஸ் வந்து டிஃபால்ட் வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இப்போ உடனடியாக ஒரு பேஸ் ப்ராஜெக்ட்ல நம்ம கொடுக்காம எதுலாம் நீடோ அதை மட்டும் நம்ம எஸ் கொடுக்க போகிறோம், மீதி எல்லாம் நோ கொடுக்க போகிறோம். ஸோ நான் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ப்ரொசீட். ப்ராஜெக்ட் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை நேம் சேஞ்ச் பண்ணுறேன், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன கேட்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வேலிட்னு கேட்குது. ஏன் இன்வேலிட் இருக்கு? ஓகே, கேபிட்டல் லெட்டர் இருக்கக்கூடாது ப்ராஜெக்ட்ல, ரைட்? ஓகே, ஸோ டைப் ஸ்கிரிப்ட் எஸ், Tailwinds in எஸ். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா டிரெக்டரி வந்து பார்த்துட்டீங்கன்னா சோர்ஸ் டிரெக்டரி வேணுமான்னு கேட்டிருக்காங்க, எஸ். ஆப் ரவுட்டர் ரெக்கமெண்டட் 1, ஸோ அதுவுமே நம்ம வந்து எஸ்ன்னு கொடுக்குறோம். ஓகே, டர்போ பேக் தேவையில்லை, ஸோ டிஃபால்ட். ஸோ இவ்வளோதான். இதில் நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது react dash dom next நம்மளுக்கு இங்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன் வந்து ரியாக்ட்லாம் இன்ஸ்டால் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். Next.js அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனாக நீங்கள் ரியாக்டை கொண்டு போகணும் அப்படின்னா அந்த பேக் அண்ட் ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அடிஷ்னல் ரியாக்டில் இல்லாத ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் Next.js த்ரூவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு அப்ளிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணணும்னா React + Next.js. ஸோ அதனால ரியாக்ட் லைப்ரரி இதில் பார்ட் ஆஃப் தட். ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிடணும். cd hello world கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன், ரைட்? இப்போ நீங்கள் ப்ராஜெக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு ஸோ கிட்டத்தட்ட சோர்ஸ் டைரக்டரி கிரியேட் ஆகிருக்கு. இதில் page.ts இருக்குது. இது எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட கொஷின். நீங்கள் திரும்பவும் Next.js அஃபிஷியல் பேஜ் போனீங்க அப்படின்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக வாக் த்ரூ பண்ணுறேன் 1 by 1. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணால் எப்படி ரன் பண்ணுறது, ரைட்? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின், ரைட்? இப்போ எனக்கு இங்கே ரன் த டெவலப்மெண்ட் சர்வர், ரைட்? இங்கே npm run dev. ஓகே, ரன் த டெவலப்மெண்ட் சர்வர். எப்படி நம்ம வந்து டெவலப்மெண்ட் சர்வர், இதுதான் கமாண்டு. இதை காப்பி பண்ணி நம்மளுடைய டெர்மினலில் ப்ராஜெக்டுக்குள்ளே போடணும். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவல் URL localhost:3
000. இதை காப்பி பண்ணி நான் ப்ரௌசரில் ஸோ இது கம்பைலேஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் டிலே ஆகும். பார்த்துட்டிங்கன்னா இப்போது அவுட்புட் வந்துருச்சு. இதில் நான் சில சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கோடை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா page.tsx. நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம், இதில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம வந்து இந்த ஃபைல்ஸை ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த page.tsxல ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் எடிட் பண்ணலாம். நாம் வந்து இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணோம். இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து மாணவன் லேர்ன் கோட் ரைட் ஹலோ வேர்ல்ட் நெக்ஸ்ட் ஜேஎஸ். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஸோ திரும்பவும் ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் ஆகுது. பார்த்துட்டிங்கன்னா மாணவன் லேர்ன் கோட் ஹலோ வேர்ல்ட் நெக்ஸ்ட் ஜேஎஸ். ஓகே, இந்த செஷனுடைய பிகினிங்கில் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கோடிங் அசிஸ்டண்ட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கோடிங் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது நான் வந்து கிட்டப் கோபைலட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி இதுக்கு ஒரு அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ரைட், இந்த கிட்டப் எழுதுறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எப்படி ChatGPT இருக்கலாம் அந்த மாதிரி கோடிங் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் நம்ம ஈஸியாக அங்கே கேட்டுக்கலாம். ஸோ இது ரிலேட்டடான வீடியோவை, அதாவது கிட்டப் கோபைலட் எப்படி நீங்கள் லாகின் பண்ணணும், எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த யூடியூபோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது த்ரூவாக நீங்கள் கிட்டப் கோபைலட் எப்படி இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துங்க. சரி, இப்போது இந்த கிட்டப் கோபைலட் ஐக்கான் இங்கே இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன நான் கேட்க போகிறேன்னா ஹவு டு செட்டப் Next.js டூல் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்காக ப்ராஜெக்டே இது கிரியேட் பண்ணோம், பட் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கொஷின் கேட்டிருக்கேன் அப்படின்னா கிட்டப் கோபைலட்டில் ஹவு டு செட்டப் Next.js அண்ட் டூல் லிஸ்ட். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி nodejs.org node.js இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அடுத்தது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ப்ராஜெக்டோட நேம் நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்குறோம். ரைட், அடுத்தது அதை எப்படி ரன் பண்ணுறது, ஸ்டார்ட் டெவலப்மெண்ட் சர்வர். அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே பார்த்துட்டு சில செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்போம். டைப் ஸ்கிரிப்ட், ESLint, Tailwind CSS. இப்போது இதெல்லாம் செப்பரேட் இன்ஸ்டாலேஷனாக அதை காமிக்குது. ரைட், இது வந்து ஒவ்வொன்றா நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. இதுதான் கோடிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி தான். ஆனால் நீங்கள் வந்து இதையே டிபெண்ட் பண்ணி இருந்து நாலேஜ் இல்லாமல் இதையே கோடிங் ஜென்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அது ஒத்து வராது. ஓரளவுக்கு ஒரு டவுட்டு இல்லை ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியலன்னா நம்ம இதை கேட்டுக்கிறது நல்லது. ஆனால் இது ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். பட் நான் உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுத்தனும் அந்த மாதிரி இது வந்து இமீடியட்டாக இருக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் ஆனால் இன்றைக்கி வந்து கோடிங் அசிஸ்டண்ட்டுங்கிறது ஒரு பார்ட் ஏஏ வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ஏஏவே எல்லாமே பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணும். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவான ரிசல்ட் இங்கே கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஏஏ வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோம், அந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணுறோம், கரெக்டாக இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்லாம் கேட்குது. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லேயே சொல்லியிருக்கிறேன். ஸோ எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு செட்டப் என்விரான்மெண்ட் பண்ணும்போது அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனை பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் மேனுவல் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. இது மேனுவல் இன்ஸ்டாலேஷனை தான் காமிக்குது. பட் எனக்கு மேனுவல் இன்ஸ்டாலேஷன் இல்லாமல் செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குது இல்லையா, இதை நம்ம கொடுக்கும்போது ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா லைப்ரரியுமே ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அப்படி மேனுவல் இன்ஸ்டாலேஷன் போகணுன்னா நீங்கள் இந்த மாதிரி போகணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். ரைட், ஸோ ஓகே, எனிவே நாம் வந்து சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ரைட், நெக்ஸ்ட் செக்ஷனில் இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.